வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நடுத்தர மாணவர்களின் நிலையை உணர மறுக்கிறார் ஆளுநர் ரவி. ஆளுநர் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. நீட் தோல்வி தற்கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி எப்போது? நீட் விலக்கு சட்ட முன்வரைவுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தல். சுதந்திர தினத்தையொட்டி சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது. தமிழகத்தை சேர்ந்த 21 காவலர்களுக்கு விருது அறிவிப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு ஆவணங்கள் வழங்க வேண்டும். செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை சட்ட போராட்டம் தொடரும். ஒன்றிய அரசு மாணவர்களின் வாழ்க்கையில் விளையாடுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. விரிவான செய்திகள். சுதந்திர தின விழாவை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போராடி பெற்ற விடுதலையை எந்நாளும் எச்சூழலிலும் போற்றி பாதுகாப்பதே விடுதலை போராட்ட வீரர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி என தெரிவித்துள்ளார். நாட்டின் விடுதலை நாளை கொண்டாடும் இந்நேரத்தில் மாணவர் ஜெகதீஸ்வரன் மற்றும் அவரது தந்தை செல்வசேகர் தங்கள் உயிரை மாய்த்து கொண்ட செய்தி, நம் முன்னோர் தம் இன்னுயிர் ஈந்து நமக்களித்த விடுதலை எல்லோருக்கும் மானதா அல்லது வசதி படைத்த வெகு சிலருக்கானதா என்ற கேள்வியை எழுப்புவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரியலூர் அனிதாவில் தொடங்கி இதுவரை விலை மதிப்பில்லா பல மாணவ செல்வங்களின் உயிர்களை நீட் தேர்வு முறை காரணமாக தமிழ்நாட்டில் நாம் இழந்திருப்பதாக வேதனை தெரிவித்துள்ள முதலமைச்சர், ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவியர் அவர் தம் பெற்றோரின் கனவுகளை, எதிர்கால நல்வாய்ப்புகளை இழந்து வரும் நிலையை உணர மறுத்து தமிழ்நாட்டு ஆளுநர் இரக்கமற்ற வகையில் பேசி வருவதாக சாடினார். நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி சட்டம் இயற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், ஆளுநர் செயல்பாடு கல்வித்துறை மீது நடத்தப்படும் சதியாகவே கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழகங்களை சிதைத்தும் உயர்கல்வித்துறையை குழப்பியும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களுக்கு அனுமதி தராமலும் மாணவர்களை, பெற்றோர்களை, அவர்களது எதிர்காலத்தை சிதைக்கும் வகையில் பேசி வரும் ஆளுநரை வன்மையாக கண்டிப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சுதந்திர தின விழாவை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தினை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார். மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோரும் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தினை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். ஒன்றிய பாஜக அரசின் சதிகார போக்கால் ஒரே குடும்பத்தில் மாணவரும் தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டை பகுதியை சேர்ந்த செல்வசேகர் என்பவரது மகன் ஜெகதீஸ்வரன் நீட் தேர்வில் தோல்வியடைந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டார். மகன் இறந்த மன உளைச்சல் காரணமாக தந்தையும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதற்கு வருத்தம் தெரிவித்து வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒன்றிய பாஜக அரசின் பிடிவாதமான எதேச்சதிகார போக்கால் தமிழ்நாட்டில் ஒரே குடும்பத்தில் மாணவரும் தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சோகம் நிகழ்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து 2017 அரியலூர் அனிதாவில் தொடங்கி இதுவரை ஏறத்தாழ 20 மாணவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவித்துள்ள வைகோ, ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு தோல்வி காரணமாக தற்கொலைகள் என்னும் கொடூர சாவுகளுக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம் என கேள்வி எழுப்பியுள்ளார். மறுபுறம் நீட் தேர்வு விலக்கு மசோதாவில் கையெழுத்திட மாட்டேன் என ஆளுநர் RN ரவியின் அறிவிப்பு வந்த பின்னரே குரோம்பேட்டை மாணவரும் அவருடைய தந்தையும் உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாகவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். கல்வித்துறையில் மாநில அரசின் உரிமைகளை பறித்து ஏகபோக ஆதிக்கம் செலுத்தி வரும் ஒன்றிய அரசின் போக்கினால் இன்னும் எத்தனை மாணவர்களின் உயிர்களை இழக்க நேரிடுமோ என்ற கவலை ஏற்பட்டு உள்ளதாகவும் வைகோ வேதனை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு சட்ட முன்வரைவுக்கு உடனடியாக ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள வைகோ, நீட் தேர்வு எழுத முற்படும் மாணவர்கள் தோல்வி பயம் காரணமாக உயிரை போக்கிக் கொள்ளும் மனநிலைக்கு ஆளாகக்கூடாது என்றும், தற்கொலை என்பது தீர்வாகாது என்பதை மாணவர்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார்.
சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், கோவில்கள், தேவாலயங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். இதன் காரணமாக செங்கோட்டையை சுற்றி 5000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். மேலும் தேசத்தின் புனித மண்ணை கையில் ஏந்தியவாறு செல்ஃபி எடுத்து சமூக வலைதள பக்கங்களில் பதிவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அத்துடன் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கங்களின் முகப்பு படத்தில் தேசிய கொடியை வைத்துள்ளார். அத்துடன் இது குறித்து தனது பதிவில் சமூக வலைதள படங்களை தேசிய கொடியாக மாற்றி நமக்கும் நமது நாட்டுக்கும் இடையிலான பிணைப்பை அதிகரிக்கும் இந்த முயற்சிக்கு ஆதரவளிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றி சிறப்புரையாற்ற உள்ளார். இதையடுத்து சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் சிறந்த மாநகராட்சிக்கான விருது திருச்சிக்கும், 2வது இடத்திற்கு தாம்பரம் மாநகராட்சியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த நகராட்சிகளில் ராமேஸ்வரம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி நகராட்சிகள் முதல் 3 இடங்களை பெற்றுள்ளன. நாளை நடைபெறவுள்ள சுதந்திர தின விழா நிகழ்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்குகிறார். அதேபோல் 2023ஆம் ஆண்டுக்கான 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு பதக்கங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கவுள்ளார். அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை ஆவணங்களை கேட்டு செந்தில் பாலாஜி தரப்பு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்துள்ளார். அமலாக்கத்துறையின் 5 நாள் காவல் விசாரணை நேற்று முன்தினம் நிறைவு பெற்றதை அடுத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி முன்பு செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை நீடித்து அல்லி உத்தரவிட்டார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது 3000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது. அனைத்து ஆவணங்களையும் ட்ரங்க் பெட்டியில் வைத்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. எனவே நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி இந்த நிலையில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை உள்ளிட்ட ஆவணங்களை கேட்டு செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது வழக்கு தொடர்பான ஆவணங்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் முழுமையாக வழங்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதனையடுத்து அமலாக்கத்துறை தரப்பிற்கு தகவல் தெரிவிக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அறிவுறுத்தியுள்ளார். தகவலுக்கு நன்றி கௌசல்யா. ஒன்றிய பாஜக அரசு மாணவர்களின் வாழ்க்கையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எந்தவிதமான தவறான நடவடிக்கையில் மாணவர்கள் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். ஒன்றிய பாஜக அரசு மாணவர்களின் வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான சட்ட போராட்டம் தொடரும் என கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தில் ஆளுநர் பேசுவது அவரது அறியாமையை காட்டுவதாக குறிப்பிட்ட அவர் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஆளுநர் தனி உலகத்தில் வாழ்ந்து வருவதாக சாடினார். 66 கழிவுநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை கொள்முதல் செய்திட அனுமதி வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறையினை முற்றிலும் அகற்றிடும் வகையில் சென்னை பெருநகர பகுதியில் கழிவுநீர் கட்டமைப்பு பராமரிப்பினை இயந்திரமயமாக்க 54.60 கோடி மதிப்பீட்டில் 66 கழிவுநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை கொள்முதல் செய்திட அனுமதி வழங்கி முதல்வர் ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். இதற்கிடையே சென்னை செயலகத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் 87 கோடியே 76 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டடங்கள், ஆய்வகங்கள், விடுதிகள், ஆராய்ச்சி மையம், கருத்தரங்கு கூடம் மற்றும் செய்கலைஞர் ஆய்வுக்கூடங்கள் போன்ற பல்வேறு கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதேபோல் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பேராசிரியர் மா நன்னனின் நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டு அவரின் துணைவியார் நா. பார்வதி அம்மாள் அவர்களிடம் நூலுரிமை பதிவு தொகையான 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாட்டையும் கலைஞரையும் பிரித்து பார்க்க முடியாது என தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார்.
கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மதுரை மாநகராட்சி பள்ளிகளில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் விழா ராஜா முத்தையா மன்ற அரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கிய பின் மேடையில் பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அனைவர் கருத்தையும் எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல் உள்வாங்கிக் கொண்டு அதன் பிறகு தெளிவான முடிவை எடுப்பார் கருணாநிதி என கூறினார். நீட் விலக்கு மசோதாவில் கையொப்பமிட மாட்டேன் என கூறுவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது என முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமயம் சட்டமன்ற தொகுதி ராயவரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் விலக்க மசோதாவிற்கு கையெழுத்திடுவது குறித்து குடியரசுத் தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் மாநில ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது என கூறிய ப. சிதம்பரம் தனக்கு இல்லாத அதிகாரத்தை தான் செயல்படுத்த மாட்டேன் என்று சொல்வதில் ஆளுநருக்கு என்ன பெருமையுள்ளது என விமர்சித்தார். அவருக்கு அதிகாரமே கிடையாது. அவரை தாண்டி இந்திய குடியரசுத் தலைவர் தான் கையெழுத்து போடலாமா? மாநில ஆளுநரை தாண்டி போயிடுச்சு. மாநில ஆளுநருக்கு அதிகாரமே கிடையாது. தனக்கு இல்லாத அதிகாரத்தை நான் செயல்படுத்த மாட்டேன்னு சொல்றதுல என்ன தெரியும்? இவருக்கு அதிகாரமே கிடையாது. தனக்கு இல்லாத அதிகாரத்தை நான் செயல்படுத்த மாட்டேங்கிறார். அதுதான் சிரிப்புதான். நாங்குநேரி சம்பவம் வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ள அமைச்சர் கீதா ஜீவன் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற ஒருநாள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இவ்வாறு தெரிவித்தார். இந்த ஒரு வேறுபாடு, ஒரு மனுஷனா கூட மதிக்க தெரியாத ஒரு நிலை மாணவர் மத்தியில அறிஞ்சு ரொம்ப வருத்தமா இருக்குது. நிச்சயமாக அவர்களுக்கு விழிப்புணர்வு தான் உண்டாக்கணும். அந்த மாணவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே எல்லாரும் சமம், நம்மிடையே எந்த வேறுபாடும் கிடையாதுன்னு மனுஷனை தெரியும், ஒரு மதிக்க தெரிஞ்சா போதும். அந்த விழிப்புணர்வு தான் நம்ம உண்டு பண்ணணும். அரியலூர் அருகே 100 நாள் வேலை செய்த வாசுகி என்பவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கோடங்குடி நடுத்தருவை சேர்ந்த வாசுகி என்பவர் அதே கிராமத்தில் மத்திய அரசின் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் வழக்கம் போல் இன்று வேலை செய்து கொண்டிருந்த வாசுகி திடீரென மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீட் விவகாரத்தில் ஆளுநர் சொந்த கருத்தை திணிக்கவே கூடாது என தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ் இத்தோடு இதுபோன்ற பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, இளைஞர் சங்கம் மற்றும் மாணவர் சங்கம் சார்பில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி நீர் பிரச்சனையில் கர்நாடக அரசு அடாவடித்தனம் செய்து வருவதாக தெரிவித்தார். நீட் பயிற்சி மையங்களை தமிழகத்தில் இருந்து மூட வேண்டும் என தெரிவித்த அவர் ஆளுநர் இதுபோன்ற பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரித்தார். ஆளுநரின் பிடிவாத குணத்தால் தமிழ்நாட்டில் பல உயிர்கள் பறிபோவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வில் தோல்வியடைந்த விரக்தியில் தற்கொலை செய்து கொண்ட ஜெகதீஸ்வரன் மற்றும் தந்தைக்கு அஞ்சலி செலுத்திய திருமாவளவன் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது விடுதலை சிறுத்தை கட்சியின் ஆதரவாளர்கள் ஒன்றிய அரசிற்கும் ஆளுநருக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் ஆளுநர் நீட் விலக்கு மசோதாவிற்கு கையெழுத்திடாமல் பிடிவாதமாக இருப்பதை தவிர்த்து நீட் விலக்களிக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆளுநர் அந்த நீட் விலக்கு மசோதாவை அங்கீகரித்திருந்தால் ஜெகதீஸ்வரன் மிக இலகுவாக ஒரு மருத்துவராகி இருக்க முடியும். 2வது ஆண்டு கல்வியையும் அவர் முடித்துவிட்டு 3வது ஆண்டிலே மருத்துவ மாணவராக அடியெடுத்து வைத்திருக்க முடியும். 395 மதிப்பெண்களை பெறக்கூடிய அளவுக்கு அவர் நல்ல ஒரு மாணவராகத்தான், கல்வியில் சிறந்த மாணவராகத்தான் இருந்திருக்கிறார். இந்த நுழைவுத் தேர்வு என்பதும்
ஆளுநரின் பிடிவாதமும் 2 உயிர்களை பழிவாங்கி இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. ஆளுநர் RN ரவி அவர்கள், செல்வசேகர், ஜெகதீஸ்வரன் ஆகியோரின் இந்த உயிரிழப்புக்கு பின்னராவது மனமிறங்க வேண்டும், தன் பிடிவாதத்தை தளர்த்த வேண்டும், அந்த சட்ட மசோதாவிற்கு அங்கீகாரம் அளித்து அதை சட்டமாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் சட்ட திருத்த மசோதாவை வாபஸ் பெற வலியுறுத்தி ஒன்றிய அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசு குற்றவியல் சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவைகளை பெயர் மாற்றம் செய்வதாக கூறிக்கொண்டு இந்தி, சமஸ்கிருதம் மொழி திணிப்பை மேற்கொள்வதை கண்டித்து மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம், சாட்சிய சட்டம் அவைகளின் பெயர் மாற்றம் என்ற பெயரால் இந்தியை திணிக்கவும் சமஸ்கிருதத்தை திணிக்கவும் முயற்சி செய்து வருகிறது. அதற்காக இன்று நாங்கள் வழக்கறிஞர் சங்கத்தை கூட்டி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த சட்டத்தை வாபஸ் பெறும் வரை போராட்டம் தொடரும் என்றும், தொடர்ந்து வருகின்ற 16ஆம் தேதி நீதிமன்ற புறக்கணிப்பும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நீதிமன்றத்துக்குள் செல்லும்போது கருப்பு பேட்ச் அணிந்து செல்வோம் என்று முடிவெடுக்கப்பட்டு அதன்படி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் திருமக்கோட்டை இயற்கை எரிவாயு சுழலி மின் உற்பத்தி நிலையம் மீண்டும் திறந்திட வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமக்கோட்டை இயற்கை எரிவாயு சுழலி மின் உற்பத்தி நிலையத்தை சென்னைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளது. இதனை தடுத்து நிறுத்திட வேண்டும். இது குறித்து முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுத்து திருமக்கோட்டை மின் உற்பத்தி நிலையம் தொடர்ந்து செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஒப்பந்த தொழிலாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்வு கூட்டத்தில் குடும்பத்தினருடன் கருணை கொலை செய்து விடுங்கள் என கூறிய தண்டபாணி என்பவரால் பரபரப்பு ஏற்பட்டது. தங்களுக்கு சொந்தமான இடத்தை கையகப்படுத்தி மாவட்ட நிர்வாகம் மாற்று இடம் வழங்கவில்லை என்றும், அரசு வேலையும் இல்லை, அதற்கு மாற்றாக தனது மகனுக்கு அரசு வேலை கொடுப்பதாக தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தண்டபாணி என்பவர் கருணை கொலை செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். 1998 முதல்ல 2023 முதல்ல மனு கொடுத்து இதுவரைக்கும் எந்த ஒரு கலெக்டரோ, தாசில்தாரோ, பிடிஓவோ மற்றதோ நேரில் வந்து பார்த்ததும் கிடையாது. எங்கள் பசங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை சர்டிஃபிகேட் கொடுத்தோம். அந்த இன்டர்வியூ தபால் மூலிமா போனாலையும் அமௌண்ட் வாங்கி வேறு ஆளுக்கு மாற்றி போட்டுக்கிறாங்க. அது சம்மந்தமாக நான் பல முறை தாசில்தார், கலெக்டர் எல்லாருக்கும் என்கொயரி பார்த்தேன். நான் இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு போயிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் இன்னொரு மாற்று ஏற்பாடு பண்ணாங்க. நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், அமைதியாயிரு, லோனு கொடுக்குறேன், 10 லட்சம் 20 லட்சம்னு நேற்றுக்கு நேற்று என்கிட்ட சொன்னாங்க தாட்கோல. ஆனால் எனக்கு லோன் பண்ணா சார், எனக்கு 5 பசங்க இது, 1.5 ஏக்கர் நிலம் இன்றைக்கி வந்து 7.5 கோடி 8 கோடி 10 கோடி விற்கும். அந்த சொத்தை பிடிங்கினுங்களேன் டிசியில் வந்து கலெக்டர் மேலே கரைங்கிறதே முதல் தப்புன்னு கேட்டேன். நான் ஹைகோர்ட்லேருந்தே ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஆனால் இது முதலமைச்சருக்கும் தபால் அனுப்பிச்சிட்டேன், இறை அன்புக்கு அனுப்பிச்சேன், மேலே டெல்லி வரைக்கும் தபால் அனுப்பிச்சு எல்லா தபால் வந்தோம். கவர்னர் ரவி, ஆளுநர் வந்து தபால் என்கிட்ட வந்து ஒரு காப்பி. ஆனால் கலெக்டர் கிட்ட போய் கேட்டாக்கா இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு இதை பற்றி யாருமே கண்டுக்கல. புதுக்கோட்டை அருகே புலியூர் முதல் செட்டிப்பட்டி வரை செல்லும் சாலை கடந்த 10 வருடங்களாக குண்டும் குழியுமாக இருப்பதால் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதேபோல் திருவாரூர் அருகே நீண்ட நாட்களாக குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். கொரடாச்சேரி ஒன்றியம் பவித்ர மாணிக்கம் கிராமம் முதல் பெரும்புகலூர் கிராமம் வரை சுமார் 7 கிலோமீட்டர் சாலை பல ஆண்டுகளாக சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக புகார் அளித்துள்ளனர். எல்லோரும் எல்லா மக்களும் கிட்டத்தட்ட 2000-3000 வாழுகிற மக்கள் பயன்படுத்துகிற மக்கள் சாலை சமீப காலமாக ரொம்ப மோசம் அடைஞ்சு தினம் பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் முதற்கொண்டு அப்படியே வந்து கீழே உளுந்து எழுந்திரிச்சு போகிற சூழ்நிலை வருது. இது சம்பந்தமாக தொடர்ந்து நாங்கள் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்திலோ வட்டாட்சியர் நேரடியாக பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களோட கவனத்துக்கு கொண்டு சென்று பல முறை இது தொடர்பாக நாங்கள் நேரடி
நேரடியாக கூறினோம், மனுக்கள் கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. உடனடியாக அந்த சாலை எங்களுக்கு செப்பனிட வேண்டும் என்று இன்று நாங்கள் கிட்டத்தட்ட பெரும்பகுளூர், வண்டாம்பாளை, நீலகுடி, இளவங்கார்குடி, பவித்திரமாணிக்கம், வண்டாம்பாளை அத்தனை கிராமத்தில் உள்ள முக்கியமான நபர்கள் மட்டும், கிராமத்திற்கு 5-6 நபர்கள் மட்டும் இன்று மாவட்ட ஆட்சியாளரை நேரில் சந்தித்து எங்கள் சாலையை உடனடியாக செப்பனிடுங்கள் என்று மனுக்கள் கொடுத்திருக்கிறோம். இது தொடர்ந்து சாலை எங்களுக்கு இதே நிலைமை நீடித்தானால் அடுத்த கட்டமாக ஒன்றுபட்டு அனைத்து கிராமங்களையும் ஒன்று திரட்டி அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவதை தவிர எங்களுக்கு ஒரு வழி இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சிறுநாத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் பாத்திரக்கடையில் 9,000 ரூபாய் திருடிச் சென்ற மர்ம நபரை சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தேடி வருகின்றனர். அக்பர் என்பவரின் கடையில் புகுந்த மர்ம நபர்கள் கடையில் சாமி கும்பிட்டுவிட்டு பணம் திருடிய விசித்திர சம்பவம் நடந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரில் வன்னியர் குல சத்திரியர் மரபினர் நடத்தும் ஸ்ரீ தர்மர் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பட்டாபிஷேக ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வந்து இறுதியாக ஆற்காடு திரௌபதியம்மன் ஆலயத்தில் நிறைவடைந்தது. இதில் யானை, குதிரைகள், செண்டை மேளதாளங்கள் முழங்க பெண்கள் கும்மியாட்டம் ஆடியபடி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலம் வந்த நிலையில் இதில் திரளான மக்கள் பங்கேற்று வழிபாடுகளை செய்தனர். அதேபோல் ஆற்காட்டில் திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு தீமிதித்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தின் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்களை செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. மன்னார்குடி அருகே மாத தவணையில் வீட்டுமனை வழங்கும் திட்டத்தின் கீழ் பல கோடி ஊழல் செய்த நீதிமோகன் என்பவரை கைது செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுலப தவணையில் வீட்டுமனை வழங்குவதாக பொதுமக்களிடம் இருந்து நீதிமோகன் ஒரே இடத்தை பல பேருக்கு விற்பனை செய்து சுமார் 25 கோடிக்கு மேல் ஊழல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மன்னாருடைய அருகாமையில் உள்ள துண்டகட்டள கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலம் ஒரு 32 ஏக்கர், கிட்டத்தட்ட ஒரு 370 பேரை சேர்த்து விட்டவங்க கிட்ட அந்த நிலம் இருக்கு. இந்த நிலத்தையும், அதாவது இந்த கம்பெனிக்கு பணம் கட்டிய ஏஜென்ட்டுகள் நிறைய இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அவங்களெல்லாம் இல்லாத சம்பந்தம் இல்லாத ஒரு நபருக்கு எழுதி கொடுத்து அவர் பராமரிக்கிற பேர்ல இந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய இந்த உத்தரவாதத்தையும் அவர் அபகரிக்க பார்க்கிறார். ஆக இது மாதிரி தொடர்ந்து அவர் நான் பிரச்சனையை தீர்க்கணும்னு மோசடியில் ஈடுபட்டு இருக்காரு. தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் உடனடியா இது மீது உரிய கவனம் செலுத்தி மேலும் ஒரு இறுதிக்கட்ட நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் உடனடியா அவங்க கட்டின பணத்திற்கு வட்டியோட சேர்த்து அல்லது வீட்டு மனையாக உடனடியா வழங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டுமா இந்த மக்கள் சார்பாக கேட்டு. வேலூர் மாவட்டத்தில் 2 காவலர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய கஞ்சா அருந்திய 5 வாலிபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சட்டவிரோதமாக சாராயம் விற்பனை செய்து வந்த பிரபல சாராய வியாபாரி பாபு என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த 110 லிட்டர் சாராயத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அரசியலில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக சக்தி சூப்பர் ஸ்ரீ பற்றிய பிரச்சார விளக்க கூட்டம் காங்கிரஸ் மாவட்ட இளைஞர் சார்பில் சென்னை அடையாறில் நடைபெற்றது. காங்கிரஸ் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் செல்வ பிரகாஷ் மற்றும் தென் சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி காங்கிரஸ் தலைவர் அடையாறு மணிகண்டன் ராஜ் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், சக்தி சூப்பர் ஸ்ரீ திட்டமானது மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவாக துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். சக்தி சூப்பர் ஸ்ரீயோட முக்கியமான நோக்கமே பெண்களுக்கான சம உரிமையும் அவங்களுக்கான வாய்ப்புகளையும் அரசியல் நிர்ணய சபையில் வழங்கணுங்கிறது தான் இதனோட முக்கியமான நோக்கம். இதில் 2 கேட்டகரியாக சூப்பர் சக்தி ஸ்ரீயை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். முதல்ல இந்திரா ஃபெலோஷிப் நாளைக்கு லான்ச் பண்ணுறோம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி. ஆகஸ்ட் 15 பெண்களுக்கான எல்லா மாவட்டத்திலையும் எல்லா சட்டமன்ற நிலையிலையும் பெண்கள் குடியரசு தினத்தை சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியேற்றுவது உறுதி செய்யப்படுவதற்காக ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா முழுவதும் பெண்கள் தான் குடியேற்றணும் அப்படிங்கிறது இளைஞர் காங்கிரசினுடைய கொள்கையாக இந்த சக்தி சூப்பர் ஸ்ரீயோட ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் சிங்கப்பூர் தெற்காசிய சாம்பர் தொடக்க விழா நடைபெற்றது.
இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் சீனு பழனிவேலு மற்றும் டாக்டர் பாலகிருஷ்ணன் ராமநாதன் ஆகியோர் தெற்காசிய பிராந்தியத்தில் வணிக வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை வளர்ப்பதற்கும் தொழில் கல்வித்துறை ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதாவது இப்போ சைன் பண்ணியிருக்க யூனிவர்சிட்டி கன்சல்டன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் இங்கே வர்றதுக்கு அவங்க தான் முதல்ல ஹெல்ப் பண்ணணும். அக்கௌண்டன்ட், ஆடிட்டர்ஸ், டேக்ஸ் அவங்களோட சைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னால் கவர்மெண்டோட சைன் பண்ணுறதா நம்மளுக்கு பிளான் இருக்குது. கவர்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த யூனிவர்சிட்டியோட பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி பண்ணி ஒன்ஸ் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியான பிறகு எந்த கம்பெனி சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்தாலும் நம்மளுக்கு அவங்களுக்கு இப்போ ஆதரவு அளிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆதரவு அளிப்போம். ஆமாம். அதாவது சிங்கப்பூர்லேருந்து இங்கே பண்ணுறோம். இங்கே உள்ள சிங்கப்பூர் கம்பெனி இந்தியா கம்பெனிகள் சிங்கப்பூர் வரணும். அதுக்கு நம்ம அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிங்கப்பூரில். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 5495 ரூபாய்க்கும், சவரனுக்கு ரூபாய் 40 குறைந்து ஒரு சவரன் 43,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளி 76 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 76,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உக்ரைனின் கெர்சன் நகரில் குடியிருப்பு பகுதியில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலால் குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். உக்ரைனின் கெர்சன் நகரில் ரஷ்யா நேற்று நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குழந்தை உட்பட 7 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 13 பேர் படுகாயமடைந்தனர். பொதுமக்கள் மீதான இந்த புதிய தாக்குதல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அனைத்து கொள்கைகளையும் ரஷ்யா முற்றிலும் புறக்கணித்ததை மீண்டும் காட்டுவதாக பிரான்ஸ் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். இது அப்பட்டமாகவும் மீண்டும் மீண்டும் மீறப்பட்டு வருவதாகவும், இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த தாக்குதலுக்கு பிரான்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடுத்தர மாணவர்களின் நிலையை உணர மறுக்கிறார் ஆளுநர் ரவி. ஆளுநர் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. நீட் தோல்வி தற்கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி எப்போது? நீட் விலக்கு சட்ட முன்வரைவுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தல். சுதந்திர தினத்தையொட்டி சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது. தமிழகத்தை சேர்ந்த 21 காவலர்களுக்கு விருது அறிவிப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு ஆவணங்கள் வழங்க வேண்டும். செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை சட்ட போராட்டம் தொடரும். ஒன்றிய அரசு மாணவர்களின் வாழ்க்கையில் விளையாடுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.